இந்த வீடியோவில் சுராஜ் டார்கெட் 630 என்கின்ற 29 HP மினி டிராக்டர் பயன்படுத்தி ஒரு கடினமான காட்டை உழவு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த காட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே வாழையை போட்டு அழிச்சிருக்காங்க. கட்டை வாழை வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த காட்டை உழவு ஓட்ட ஒரு 5 கொத்து ஸ்டெடி ஆர்ம் கலப்பையை பயன்படுத்தி தான் ஓட்ட போகிறோம். இந்த ஸ்டெடி ஆர்ம் கலப்பையை பொறுத்தளவு கொஞ்சம் ஹெவியாக தான் போட்டிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 250 கிலோ வருது. இந்த காட்டை ஓட்டுறதுக்கான ஆப்ரேட்டிங் செட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு லோ கீர் ரேஞ்சில் செகண்ட் கீர் போட்டு இன்ஜின் ஆர்பிஎம் வந்து 2000 வச்சுருக்காங்க. டிராஃப்ட் பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட் வச்சு தான் இந்த இம்ப்ளிமெண்ட்டை ரன் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம ரன்னிங் வீடியோவை பார்க்கலாம். இப்போ டிராக்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்ட்ரக் ஆகி ஓடுது. அது காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தான் வந்து அந்த தாய் வாழை கட்டை இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே லோடு ஆரங்காடி தான் வண்டி வந்து அந்த இடத்துல லைட்டாக ஸ்ட்ரக் ஆகி தான் ஓடுது. இதில் பொறுத்தளவுக்கு லோடு அதிகமாக இருக்குங்காட்டி தான் லோ செகண்ட் கீரில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபஸ்ட் அளவுக்கு வந்து கண்டிப்பாக லோ செகண்டில் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போது ஒரு டைம் ஓட்டிட்டு குறுக்களவு வந்து லோ தேர்ட் கீரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காடும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஈரலை கொஞ்சம் கடினமாக இருக்கிற ஃபீல்டில் தான் ஓடிட்டுருக்கு வண்டி. சுராஜ் டார்கெட் பொறுத்தளவுக்கு இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா யான்மார் கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் தான் இந்த வண்டியில் இருக்குது. உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டெடியம் கலப்பை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஆப்ரேட்டிங் செட்டிங்ஸ் பயன்படுத்தி இந்த மாதிரி காட்டை ஓட்டி உழவு செய்வீங்கள் என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இது போன்று விவசாய சம்பந்தமான டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்களோட விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.